கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். போதும். நான் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியும் நம்மோடு இடைபடும்படியும் நல்ல ஆலோசனைகளை தரும்படியும் நம் மத்தியில் இருக்கிற தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். நாம் இந்த நாளில் வாசித்திருக்கிற திருவசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். பாருங்க, நம்ம வாசித்திருக்கிற திருவசனம் பாருங்க, சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து, கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பதை குறித்து இன்றைய நாட்களிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை இங்க பாருங்க, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். இப்போ பாருங்க, பிலிப்பை எங்க போக சொல்றாரு? அது எங்க போக சொல்றாரு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வசனத்தை பார்த்து சொல்ல தெரியாதா? சரி, அவ்வளவுதான் எழுதியிருக்கா. அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கஞ்சத்தனமா? அதுல கர்த்தருடைய வாசனத்தை சொல்றதுல ஒரு கஞ்சத்தனமா? சரி, வனாந்தர மார்க்கமாய் போக சொல்றாரு. இப்போ வனாந்தர மார்க்கத்துல யார் இருப்பா? இப்போ வனாந்தர மார்க்கமா பிலிப்பு போக சொல்றாரு. இப்போ வனாந்தரத்துல யார் இருப்பா? பிலிப்பு யோசிச்சிருப்பார்ல, ஆனா யோசிக்கல. தேவதூதன் பிலிப்புக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை அப்படியே அவர் செய்தார். வனாந்தர மார்க்கமா அவரு காசாவை நோக்கி, எருசலேமிலிருந்து காசாவை நோக்கி அவர் போக ஆரம்பித்தார். சரி, அப்புறம் கீழே வாசிங்க. அந்தபடி அவர் எழுந்து போனார். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, அந்த வனாந்தரத்துல இப்ப யார் போறது? யார் போய்கிட்டு இருக்க ரதத்துல? கந்தாகே மந்திரி, எத்தியோப்பியாவை ஆளக்கூடிய அந்த ராஜாத்தி, அப்படித்தான் எழுதியிருக்கு. ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும். அப்போ அந்த தேசம், எத்தியோப்பிய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு மந்திரியாக இருந்தவர் எருசலேமிலே வந்து பணிந்து கொண்டு இப்போ திரும்பி எங்கே போகிறாரு? எத்தியோப்பியாவுக்கு போகிறார். அப்போ அவர் போகும்போது அவர் என்னத்தை வாசித்து கொண்டிருக்கார்? ரதத்து மேலே உட்காந்து அவர் கர்த்தருடைய மனுஷனா? அவர் கர்த்தருடைய மனுஷனா? ஆனால் அப்புறம் வாசுது என்னது? அது என்ன புஸ்தகம்?
அது என்ன புஸ்தகங்க? கர்த்தருடைய புஸ்தகத்தை வாசிக்கிறாரு. உலக பிரகாரமா உள்ள ஏதாவது புஸ்தகத்தை வாசிச்சாரா? அப்ப அவர் வாசிச்சது என்னது? அவர் கர்த்தருடைய மனுஷனா? ஆனா கர்த்தரை பணிந்து கொண்டு முடிய எத்தியோப்பியிலிருந்து எருசலேமுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. சரி பாருங்க, இப்ப அவர் சரி வாசிக்கிறார் பாருங்க, கீழே வாசிங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இப்ப பாருங்க, வனாந்தர முகமா போக சொன்னாரு. அதை பிலிப்பு நம்பி போயிட்டாரு. இப்ப அங்க போனோன்னா ஒரு ரதம் அந்த வனாந்தரத்துல போகிறத காண்பிக்கிறார். நீயும் போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். சரி, இப்போ இவர் சொன்ன இவரும் போய் சேர்ந்துட்டார். சரி, அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். ரதத்தோட சேர்ந்து உட்கார்ந்தாச்சு. மந்திரியோட போய் உட்கார்ந்தாச்சு. பிலிப்பு யாரு? கர்த்தருடைய மனுஷன். இப்ப கர்த்தருடைய மனுஷன் பாருங்க, ரதத்துல போய் மந்திரி பக்கத்துல போய் உட்கார்ந்தாச்சு. இப்ப அங்க போய் உட்கார்ந்தோன்னா அவர் என்ன வாசிக்கிட்டு இருக்காரு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பார்த்துட்டாரு, அவர் வாசிக்கிறத கேட்டாரு. இப்போ அவர் கேட்கிறாரு, நீ வாசிக்கிறதுடைய அந்த அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுமா? சரி, கீழே வாசிங்க. அதற்காக ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதை இதை வாசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப பிலிப்பும் போய் அங்க சேர்ந்து கொண்டாரு. இப்ப பாருங்க, அந்த வேத வசனத்தை அவர் வாசிக்கிறாரு. இப்ப அவர் கேட்கிறாரு, கீழே அதை வாசிங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்ப பாருங்க, இப்ப அந்த கந்தாகே மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அங்கே வழி ஏற்படுகிறது. அப்ப பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? சில சமயத்துல கர்த்தர் இந்த முகமா நம்மளை போக சொல்றாரு, அப்படின்னு யோசிக்க கூடாது. கர்த்தர் போக சொல்லிட்டா போயிடும். அப்ப நம்ம என்ன நினைச்சோம்? நமக்கு இந்த பகுதியிலே ஒரு நல்ல ஆராதனை செய்வதற்கு நமக்கு இந்த பகுதியிலே ஒரு வீடு கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று முதலிலே விசுவாசித்தோம். அப்புறம் என்ஜிஓ காலனி அந்த பகுதியில் கிடைத்தால் நலமாக இருக்கும் என்று விசுவாசித்தோம். ஆனால் பாருங்க, நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற இடம் அங்கே தான் என்பதை இந்த நாட்களிலே அதை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆகவே நாம் யோசிக்காமல் கர்த்தர் நமக்கு எந்த பகுதி எங்கே காண்பித்திருக்கிறாரோ அங்கே நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களிலே நீங்கள் யோசிக்காமல், இப்போ பாருங்க, நீங்கள் நினைக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மகாலட்சுமி இருக்குமா இங்கே இருந்து பெஸ்கி காலேஜுக்கு அவங்க வர்றதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டில் பாரு எங்கே இருக்கு? அங்கேருந்து திண்டுக்கலுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர். அங்கேருந்து முள்ளிப்பாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? தாமரைப்பாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 7. 7 எத்தனை? 2 இருந்து தாமரைப்பாடியில் இருக்கிற ரோச் என்கிறவர் நடத்துகிற சபைக்கு அங்கேருந்து இங்கே வர்றாங்க. அப்புறம் பாருங்க, இந்த என்ஜிஓ காலனி அந்த கூட்டுறவு பகுதியில் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா? ஆராதனைக்கு இங்கே மாலைப்பட்டிக்கு போகிறாங்க.
இன்னும் பாருங்க, சிலர் பாருங்க 30 கிலோமீட்டர் கடந்துலாம் வந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு போகிறார். ஆகவே நமக்கு இது ஒரு பெரிய தூரமே இல்லை. என்ன கொஞ்சம் போக்குவரத்துக்கு அந்த சகோதரி செல்வராணி அவர்கள் இந்த வண்டி ஓட தெரியாது, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். 2 வண்டி மாறணும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரணும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆயில் மில் ஸ்டாப் அங்கே வந்து இறங்கிங்க வரணும். இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கிறது. மற்றபடி பஸ் ஸ்டாண்டு வந்து வர்றவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டால் பஸ் ஸ்டாண்டு ஆயில் மில் ஸ்டாப் வந்து ஆட்டோ இருக்குது, வெள்ளை வண்டி இருக்குது, பஸ் இருக்குது, நீங்கள் எதில் வேணால் வந்து இறங்கி ஆனால் வந்து விடலாம். ஆகவே இந்த காரியம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியங்களிலே யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த பிலிப்பு போல கர்த்தருடைய கட்டளை கிடைத்த உடனே என்ன பண்ணணும்? தெற்கு முகமா போ. காசான்னு சொன்ன ஞாபகம் வருதா? இப்போ பார்த்தீங்களா? அது இப்போ இல்லை. இந்த காசாப்பட்டினம் எங்கே வந்துடுது? ஆதியாகமத்திலே வந்துடுது. அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 வருஷமா இந்த காசாப்பட்டினம் பிரச்சனைக்குரிய பட்டணமாகவே காணப்படும். இந்த பிரச்சனைக்குரிய இந்த காசாப்பட்டினத்தை நோக்கி தான் யாரை போக சொல்கிறாரு? பிலிப்புவை போக சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை பிலிப்பு யோசிச்சிருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய ஏரியாவை இருக்கே அங்கே போக சொல்கிறாரு, தெற்கு முகமாக காசாப்பட்டினத்தை, அதுவும் வனாந்தரத்துக்கு போக சொல்லுகிறாரு என்று யோசித்திருக்கலாம். ஆனால் யோசிக்கவே இல்லை. இப்போ போனார். இப்போ போன உடனே இவர் எங்கே போயிட்டாரு? ஒரு மந்திரியை போய் எத்தியோப்பியருடைய மந்திரியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கீழே வாசிப்பார். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னார். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியிலே போனார். என்ன சந்தோஷம்? அவருக்கு ஞானஸ்நானம் பெற்றுட்டோங்கிற சந்தோஷம். பிலிப்புக்கு இன்று ஒருவரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினோம் என்கிற ஒரு சந்தோஷம். இப்போ பிலிப்பு ஆவியானவர் எடுத்துட்டு போயிட்டாரு. மந்திரி சந்தோஷத்துடனே தன் வழியே போனார். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு, அப்புறம் பாருங்க, பிலிப்பு ஆசோத் என்கிற பட்டணத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தான். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதில் யோசிக்கவே கூடாது. கர்த்தர் போ சொன்னா கர்த்தருடைய ஊழியமா போ சொல்றாரா? போயிடணும். கர்த்தரில் நம்ம பெரியவர்களா? கர்த்தருக்கு தெரியாதா? எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தார். ஒருவேளை நம்ம செந்துரைக்கு போய் 2.5 வருஷம் கர்த்தரை ஆராதித்தோம். அங்கே கர்த்தர் நம்மளை கொண்டு போனார். அங்கே போய் பாருங்கள், குடியிருப்பதற்கு அந்த மாணிக்கம் என்பவருடைய வீட்டில் நாங்கள் சில நாட்கள் தங்கியிருக்கோமோ இருந்தோம். பாருங்க, அங்கே போய் தங்கியிருந்தது நிமித்தம் அந்த மாணிக்கத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறோம். அங்கே குடியிருந்த வேறொரு சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்திருக்கிறோம். சுவிசேஷ விதை அங்கே விதைக்கப்பட்டு இருக்கிறது. சுவிசேஷ விதை இன்னும் கடந்து சென்று சில கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றின வாசகம் அடங்கிய புதிய ஏற்பாடுகள் கைப்பிரதிகளை கொடுத்திருக்கிறோம். இப்போ சுவிசேஷம் விதை அங்கே
விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை முளைக்க செய்கிறவர் கர்த்தர். ஒரு நாள் கர்த்தர் அதை முளைக்க செய்வார். ஆகவே ஏதோ நாம் வீணாக ஓடல. நாம் ஓடினது, நம்ம பிரயாசப்பட்டது வீணாக ஒரு நாள் ஆகவே ஆகாது. அதை ஒரு நாள் கர்த்தர் முளைக்க பண்ணி அதை நல்ல பலன் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு பயிராக அதை ஒரு நாள் கர்த்தர் உருவாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சில நேரத்தில் நினைக்குவோம், இதெல்லாம் சாத்தியமாகுமா, அவர்களாம் ரட்சிக்கப்படுவார்களா, அவர்களாம் ஆண்டவர்களும். நம்ம அதை நினைக்கவே வேண்டாம். சத்தியத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். விளைய செய்கிறவர் கர்த்தர். கடந்த வாரத்தில் பாருங்கள், நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், போங்க நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவியாக பிள்ளைகளோடு இருப்போம், அல்லது கணவன் மனைவியாக இருப்போம். இப்போ குடும்பத்தில் ஒரு வருத்தம் ஏற்படுது அப்படின்னா, என் மனைவிக்கு ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னா அவங்க சமாதானம் சொல்கிறது யார்? சமாதானம் சொல்கிறது யார்? நான் தான் சொல்லணும். எனக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம்னா சொல்லணும். இது கடந்த வாரம் சொல்லணும்ல. பாருங்க, மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு தேவ மனிதர். மார்ட்டின் லூத்தருங்கிறவரா யாரும் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு மாதிரி சொல்லுவோம், மார்ட்டின் வந்து எங்கள் அப்பா. லூத்தர் யாரும் தெரியாது. மார்ட்டின் லூத்தருங்கிறவர் யாருனாவது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரர். வேற இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவம் உலகத்துல மீண்டும் சிஎஸ்சி சபையை உருவாக்கணும்ரா? சரி, ரைட்டு. ஒரு 10 மார்க் வாங்கியிருக்கீங்க. அதாவது ஆரம்ப காலகட்டம் பேதுரு மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஸ்டாப் ஆகி போய் கான்ஸ்டன்டைன் கிபி 400 370 ரோமன் கேத்தலிக்க சபை ஸ்தாபிக்கப்படுது உலகத்தில். அப்போ ஆவிக்குரிய ஊழியம் முதல் 400 வருஷத்தில் ஸ்டாப் ஆகி போச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாப்னா இருந்துச்சு. இதை அதிகம் வளர விடாத படிக்கு ரோமன் கேத்தலிக் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறவர், அந்த ரோமன் கேத்தலிக் சபை வந்தோன்னா அது உலகம் முழுவதும் வெகு தீவிரமாக பரவி உலகம் முழுவதையும் ஆட்கொண்டது. அப்போ பூசை எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லத்தீன் மொழியில தான் எந்த தேசமாக இருந்தாலும் நடக்கும். எங்கள் இந்தியாவிலேயும் லத்தீன் மொழியில தான் பூசை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் இப்போ இந்து கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஐயர் வந்து ஓதிக்கிட்டு இருப்பார். என்ன மொழியில் ஓதிக்கிட்டு இருப்பார்? உங்களுக்கு நமக்கு யாருக்காவது புரியுமா? இல்லை அதுக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு புரியுமா? இது மாதிரி தான் இருந்தது. அப்போ அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பாதிரியாராக இருக்கவங்க லத்தீன் கண்டிப்பாக படிச்சிருக்கோம். வேத புஸ்தகம் யார் கையிலையும் இருக்கக்கூடாது. இதுதான் சட்டம். இதை முறியடித்து எல்லார் கையிலும் வேதம் இருக்க வேண்டும், எல்லாரும் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று புரட்டஸ்ட் பண்ணவங்கிறத புரட்டஸ்டாண்டு இதை ஏற்படுத்தினவர் தான் இந்த மார்ட்டின் லூத்தருங்கிறவர். இவர் தான் ஒரு பெரிய கிறிஸ்தவத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை புரட்டஸ்டாண்டுக்காரவங்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அது அவங்களாம் புரட்டஸ்டாண்டுக்காரவங்கப்பா. அவங்க ரோமன் கேத்தலிக்காரவங்கப்பா, அவங்க புரட்டஸ்டாண்டுக்காரவங்கப்பா. இப்போ நம்ம எல்லாமே ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க. புரட்டஸ்டாண்டுங்கிற ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த மார்ட்டின் லூத்தர். இந்த மார்ட்டின் லூத்தர் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்துலேயுமே தோல்வி. அப்போ என்ன பண்ணார், வீட்டில் இப்படியே கையை வச்சு சோகமாகவே உட்காந்துருந்தார். அவங்க வீட்டுக்காரமா காலையிலேருந்து என்னென்னமோ சமாதானம் சொல்லி பார்த்துச்சு. எந்த சமாதானமும் அவருக்கு எடுபடலை. இந்த அம்மா பொறுத்து பார்த்துட்டு
நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில இறந்து போனா, முக்கியமான இறந்து போனா ஒரு கருப்பு துணி குத்திருப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதாவது கருப்பு துணி குத்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சாயந்தரம் அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, மார்ட்டின் லூத்தர் வீட்டுக்காரம்மா ஒரு கருப்பு துணியை கொத்திக்கிட்டு கிளம்பிடுச்சு. அப்போ தான் மார்ட்டின் லூத்தர் கேட்டார், நீ எங்கே உழவமா கருப்பு துணியை குத்திட்டு எங்கே வர யாரை இறந்து போயிட்டாரு? இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டாரு சொல்லி. என்ன சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டார். அப்போ தான் இவருக்கு திடீர்னு, நீ என்ன சொல்கிற? இயேசு கிறிஸ்து ஒரு காலம் மறிக்க மாட்டார். இப்போ சொல்கிறார் மார்ட்டின் லூத்தர். என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஒரு காலம் மறிக்க மாட்டார். நீ இயேசு கிறிஸ்து மறித்து போனார்னு எப்படி சொல்லலாம்? இல்லை மறித்து போயிட்டார். இல்லை மறிக்கலை, அவர் ஒரு காலம் மறிக்க மாட்டார். அப்போ கிடைச்சாந்தம்மா, இயேசு கிறிஸ்து மறிக்கல, இல்லை அவர் உனக்குள்ள இருக்கு, அப்புறம் ஏன் அப்படி உட்காந்துருக்க கிடைச்சான். இயேசு கிறிஸ்து இன்னும் மறிக்கல, இல்லை உனக்குள்ள தானே இருக்காரு, அப்புறம் ஏன் அப்படி உட்காந்துருக்காரு? அப்புறம் தான் எதிர்த்தார். அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நான் வாசம் பண்ண ஆலயம் யாரு? நீங்க தான், நான் தான். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார்ல. அப்போ சில சமயத்துல வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த மார்ட்டின் லூத்தரை போல நம்ம காணப்பட வேண்டும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இப்போ பிலிப்பு ஒரு மனிதனுக்காக அநேக மைல்கள் கடந்து சென்று ஒரு மனிதனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்நானம் பெறும்படி வைத்தார். இது மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? சொல்லுங்க போறோம். பழைய ஏற்பாட்டில் இது மாதிரி சில ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? சரி பாருங்க, 1 ராஜாக்கள் 17:8 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனார். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். இப்ப யாரை குறிச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? எலியா தீர்க்கதரிசியை எங்க இருந்து எங்க போக சொல்றாரு? எட்டாவது வசனத்தை வாசிச்சதுல 10வது வசனம் வாங்காட்டி மறந்து போச்சேன். இப்ப எருசலேமில் இருந்து இஸ்ரவேல் தேசத்துல இருந்து சீதோன் தேசத்துக்கு நாடு விட்டு நாடு போக சொல்றாரு. சீதோன்ங்கிறது வேற ஒரு நாடு, தெரியுமா உங்களுக்கு? தீரு சீதோன்லாம் வேற ஒரு நாடு. இப்ப தேசம் விட்டு தேசம் போக சொல்றாரு. எலியாவை தேசம் விட்டு தேசம் போக சொல்றாரு. நீ அங்க போ, அங்க இருக்கிற விதவைக்கு கட்டளையிடவே உன்னை பராமரிக்கும்படி நீ அங்க போன்னு சொல்றாரு. இப்போ எலியாவை பராமரிக்கும்படி எலியாவை அங்க போக சொல்றாரா, அல்லது அந்த விதவையினுடைய மகனும் கர்த்தரை தெரிந்து கொள்ளும்படியாக அங்கே போய் சொல்லுகிறாரா? ஆனால் வசனம் சொல்லுது, நீ உன்னை பராமரிக்கும்படி நீ அங்கே போய் தங்கி.
சரி, இப்போ ஒரு போனாரா இல்லையா? பல மைல்களை கடந்து இவர் எருசலேம் அல்லது இஸ்ரேல் தேசத்திலிருந்து சீதோன் என்கிற நாட்டுக்கு இவர் போகிறார். இப்போ போனார்ல, இப்போ போன உடனே அந்த பட்டணத்து வாசல்கிட்ட போயிட்டார். பட்டணத்து வாசல்கிட்ட போனோடனே அங்கே ஒரு அம்மா விறகு பறக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன பறக்கிட்டு இருக்காங்க? விறகு. அங்கேயும் பஞ்சம்தான், அங்கேயும் கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. இவர் போனார்ல, போனவர் கர்த்தர் சொன்ன அந்த விதவை இந்த அம்மா தான் இருக்கும்னு அவருக்கு தெரியுமா? தெரியுமா? அப்புறம் எப்படி போய் கரெக்டாக கேட்டார்? கர்த்தர் எலியா கூட இருக்கிறாரு, கரெக்டான இடத்துக்கு தான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். இப்போ முதல் போய் ஒரு பார்த்ததே அந்த அம்மாவை தான் பார்க்குறாரு. அந்த அம்மா வரவு பொறுக்கிக்கிட்டு இருக்கு. இவர் உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா கொஞ்சம் எனக்கு பாத்திரத்தில் தண்ணி கொடு. சரி, அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. தண்ணி கொடுக்க, தண்ணி கொண்டு வர்றதுக்கு போகிறாங்க. இவர் என்ன பண்ணார்? அடுத்த நிமிஷம் என்ன கேட்குறாரு? அப்படியே கொஞ்சோண்டு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. சரி பாப்பா, அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும், பானையில ஒரு பிடி மாவும், களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல், களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று, ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்போ உம்முடைய தேவன் கர்த்தர் என்பதை அந்த அம்மா எப்படி தெரிஞ்சுக்கிச்சு? சொல்லுங்க பார்ப்போம். அந்த அம்மா வேற தேசம், இவர் வேற தேசம். இஸ்ரவேல் தேசத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம். இவரை பார்த்தோன்னே இவர் இந்த தேசத்துல தான் வந்திருக்காரு, ஒரு கர்த்தருடைய மனுஷன் இந்த அம்மா தெரிஞ்சிருச்சு. சரி, கர்த்தருக்கு சோத்திரம். வாசிங்க. அப்ப நம்ம உடை எப்படி இருக்கணும்? நம்முடைய உடை எப்படி இருக்கணும்? நம்முடைய நடை பாவனை எல்லாம் எப்படி இருக்கணும்? நான் ஒருத்தர் மூச்சு விட மாட்டேங்குது. நம்முடைய உடையும் நம்முடைய நடையும் பாவனையும் நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை போல இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை போல இருக்கணும். சரி, வாசிங்க கீழே. இதோ இதோ நானும் என் குமாரனும், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. சாப்பிட்றது எதுக்குப்பா? சாப்பிட்றது எதுக்கு? இந்த அம்மா சொல்லுது, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை நோக்கி பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. முதல்ல அதுல எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பனையின் மா செலவழிந்து வாசிக்கணும். பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்ப பாருங்க, எலியா கரெக்டாக சொல்லிட்டாரு, நீ போய் அதில் கொஞ்சோண்டு ஒரு சிறிய அடையை செஞ்சு எனக்கு கொண்டு வா. கர்த்தர் தேசத்தில் மலையை கட்டளையிடுற வரைக்கும் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. இப்போ பாருங்க, எவ்வளவு நாட்கள் அங்கே எலியா இருந்திருப்பார். எவ்வளவு நாட்கள் எலியா அங்க இருந்திருப்பார்? சொல்லுங்க பார்ப்போம். 3 வருஷம் மழை இல்லை. 3 வருஷம் மழை இல்லை. அதில் கிட்டத்தட்ட 1 வருஷம் இங்கே ஓடிச்சு வச்சுக்கோமே, இஸ்ரேலில் ஓடி இருக்கும். ஒரு 2.5 வருஷமாவது அங்கேயே அவர் அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ 2.5 வருஷமும் மாவு எண்ணெயும் குறைவுபடவே இல்லை, நல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தபடினால இப்போ 3 பேரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். இப்போ பாருங்க, அதில் பின்னாடி நீங்கள் வாசி வந்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று. அந்த அம்மா மகனை உடம்புக்குள்ள சரியில்லாமல் போய் மறித்து போய் உயிர்த்தெழ செய்த உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன், நீர் ஒரு தேவனுடைய மனிதர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று. அப்போ பாருங்க, எலியா அன்னைக்கு கேட்கல, என்னை விட்டு தேசம் போக சொல்றீங்களேன்னு கேட்கல. போனது நிமித்தம் அங்கே போய் அந்த விதவைக்கும் விதையினுடைய மகனுக்கும் கர்த்தருடைய கிரியைகளை அங்கே காண்பிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக கண்டிப்பாக மாற்றப்பட்டிருப்பார்கள். எப்படி கந்தாலய மந்திரி மாற்றப்பட்டாரோ அந்தபடியே அந்த விதவையும் விதவையினுடைய மகனும் கர்த்தருடைய பிள்ளைகளாக அந்த நாட்களிலே அவர்கள் மாற்றப்பட்டார்கள். இப்போ பாருங்க, நாங்கள் ரயில்வேல கடை வச்சுட்டு அதெல்லாம் முடிஞ்சு போனோன்னா நாகல் நகரில் போய் டீ கடை வச்சுட்டு ஒரு 4 வருஷம் இருக்கும். அங்கே 3 வருஷம் மேலே இருக்கும். கடையெல்லாம் நடத்தி விட்டு அப்புறம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது நான் வேலைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று நான் எண்ணின போது என்னை எங்கே கொண்டு போனார் தெரியுமா? வேலைக்கு எங்கே கொண்டு போனார்? மேட்டுப்பட்டிக்கு மரக்கடை பகுதிக்கு கொண்டு போனார். நான் அப்போது யோசித்தேன், இந்த பகுதிக்கு என்னைய கர்த்தர் கொண்டு போகிறாரு அப்படி என்று நான் நினைத்தேன். ஏன் கொண்டு போனார் தெரியுமா? இந்த சாலமோன் என்கிறவரை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்னை அங்கே கொண்டு போனார். அப்போ ஒவ்வொரு காரியமும் நம்ம நினைக்குவோம், ஏன் கர்த்தர் இங்கே என்னை கொண்டு வந்தார், வேற பக்கம் கொண்டு போயிருக்கலாமே, ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு போயிருக்கலாமே. அப்போ ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒருத்தரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து உனக்கு அவ்வளோ பெருசாக இருக்கா? ஒருத்தரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து உனக்கு அவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? வேதவசனம் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுது? ஒரு பாவி மனம் திரும்புவதன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. சாலமோனுக்கு அங்க இருக்க சிலருக்கு சுவிசேஷ விதையை போட்டாச்சு. சுவிசேஷ விதையை போட்டு நான் வந்துட்டேன். சாலமோனுக்குள்ள போட்ட சுவிசேஷ விதை முளைத்ததா இல்லையா? முளைச்சதில்லை. நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வெகு நாட்களுக்கு அப்புறம் தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டார் சாலமோனு. புரியுதுங்களா? இதே போல தான் பாருங்க, யாராரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாலமோனு, ஞானையா, ஜஸ்டினு, ஆல்பட்டு, பீட்ரு, நம்ம அந்தோணி, சங்கரன் ஒரு பையன் மணப்பாறையில், இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாருங்க, நாங்கள் எப்பொழுது சத்தியத்தை சொன்னோமோ அன்ற நாட்களில் அவர்களாம் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பின் நாட்களில் பாருங்க அவங்கெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி அதில் சிலர் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், சிலர் கர்த்தருக்கு நல்ல சாட்சியாக இருக்கிறார்கள். அப்படியாக பாருங்க, கர்த்தர் ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாருன்னா ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு போயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாருன்னா கர்த்தர் எதுக்காக கொண்டு போனார் அதை நீங்கள் நிறைவேற்றுங்க அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை செய்யறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் போகிற இடத்துல முதல்ல சாட்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. போகிற இடத்துல முதல்ல சாட்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சாட்சியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் ஜாலமோன் வீட்டு பக்கத்தில் இருக்கேன், ஜாலமோன் வீட்டில் என்ன நடந்துருக்கு பார்க்குறதுக்கு, சாலமோன் வீட்டில் என்ன நடந்துருக்கு நான் பார்த்துக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கேன். சரி, சாலமோன் குடும்பத்தில் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி சொல்லுங்க, எப்படி?
கரெக்ட். ஒரு மரத்தினுடைய கனி அதன் கனியினாலே அறியப்படும். மாமரம் இருக்கு, மாமரம்னு சொல்லி எப்படி நம்ம சொல்றது? அதுல மாங்காய் காய்ச்சாதான் அது மாமரம். மாங்காய் காய்ச்சாதான் மாமரம், தேங்காய் காய்ச்சா. அப்போ நம்ம வந்துட்டு நம்முடைய கனி, நம்முடைய மரம், நம்ம என்னங்கிறது அந்த கனியை சொல்லி கொடுத்துறோம். அந்த கனிதான் என்னன்னு தெரியுமா? இல்லை, ஆவியின் கனி தான். ரைட்டு தான். நம்முடைய பேச்சுவார்த்தையை நம்மளை காட்டி கொடுத்தோம். தெரியுமா உங்களுக்கு? இவர்களெல்லாம் நான் சொன்ன நபர்களெல்லாம் நான் அவர்கள் சத்தியத்தை சொல்லாதை காட்டிலும் நான் அவர்களெல்லாம் பேசும்போதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நான் என்னுடைய வாயிலே உச்சரிப்பேன். அவர்களா கேட்பாங்க. எப்படி கந்தாகை மந்திரி பிலிப்பு கிட்ட கேட்டாரோ அப்படி அவங்க கேட்பாங்க. என்ன நீங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கும்போது சோத்திரம்னு சொல்கிறீங்க, ஏசப்பாங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லணும் இயேசு கிறிஸ்துவை பற்றி. நம்ம வாயை திறக்கிறதில்ல எங்கேயுமே. ஏசப்பான்னு சொல்கிறது இல்லை, சோத்திரமும் சொல்கிறது இல்லை. தும்மல் வந்தால் என்ன சொல்கிறது? தும்மல் வந்தால் என்ன சொல்கிறது? என்னப்பா சொல்லுவ? எனக்கு தும்மலே வராதுங்க. சரியா? மெர்சி ஏசப்பான்னு சொல்லுமா? ஓ, சாட்சி வேறு இருக்கோ? சரி, கர்த்தருக்கு சோத்திரம். சரி 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 சரி. அதனால் நீங்கள் எத்தனையோ பேரை சந்திப்பீங்க எங்களை காட்டிலும். அவங்கள்ட்ட பேசுகிற பொழுது அங்கே ஏசப்பாருடைய நாமத்தை நீங்கள் சொல்லுங்க. அவங்க கேட்பாங்க, என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. சொல்லுங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. சரி, கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ நமக்கு டைம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க இருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு இதுக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி தன்னுடைய வேலையை செய்து தன் குடும்பத்தை கவனித்து கொண்டிருந்தார். ஆனால் நேர்மையான நல்ல மனிதனாக இருந்தார். திடீர்னு அந்த மனிதனுக்கு தேவன் கடவுள் தோன்றி, இன்று மாலை உன் வீட்டுக்கு வருகிறேன், இன்று உன்னுடைய வீட்டுக்கு நான் உன்னை பார்க்கும்படி வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். சரி, இவரும் வீட்டிலே தங்கியிருந்து கடவுளை பார்க்கும்படியாக தங்கியிருந்தார். தங்கி கடவுளை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு முதியவர் செருப்பு இல்லாமல் அந்த வெயிலில் ரொம்ப சூடோட களைப்பாக நடந்து போய் கொண்டே இருந்தார். இப்போது இவர் பார்த்தார், இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூப்பிட்டு தன்னிடத்தில் இருந்த அந்த காலனியை செருப்பை அவர்கிட்ட கொடுத்து இதை போட்டுக்கொள்ளுங்க என்று கொடுத்தார். அவர் வாங்கி போட்டுக்கொண்டு சந்தோஷமாக போனார். கொஞ்ச நேரம் போனது. இரு சிறுவர்கள் மிகவும் பசியோடு களைப்போடு அந்த பகுதியிலே வந்தார்கள். இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சது இந்த பசங்க ரொம்ப பசியாக இருக்கிறாங்க, தாகத்தோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, என்னடா தம்பி ரொம்ப தாகமாக இருக்கா, பசியாக இருக்கா? ஆமாங்க ஐயா அப்படின்னா அவர்களுக்கு தாகத்துக்கு தண்ணீரும் பசிக்கு உணவும் கொடுத்து அனுப்பினார். இன்னும் கொஞ்சம் நேரம் போனது. ஒரு முதியவர் கிழிந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு அந்த பகுதியில் வந்தார். ஒரு நல்ல ஒரு வஸ்திரம் இல்லை, அரைக்குறையான கிழிந்து போன வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் பார்த்தார், அவரை கூப்பிட்டார், வாங்க அப்படின்னாரு. அவரும் வந்தார், ஒரு நல்ல வஸ்திரங்களை கொடுத்தார். அவர் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக போயிட்டார். ஆனால் வரேன்னு சொன்னது யார்? உன்னை பார்க்கும்படி இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தது யார்? கடவுள் வரேன்னு சொல்லியிருந்தார். சொன்னது போலவே கடவுளும் வந்தார், ஏசப்பாவும் வந்தார். வந்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் உத்தமத்தை
நான் ஆசீர்வதிக்கிறேன். விடியாலந்து நான் 3 தடவை வந்தேன், 3 தடவையும் என்னை உபசரித்தாய், 3 தடவையும் என்னை உபசரித்தாய். உன்னுடைய இந்த உதாரத்துவமான குணத்துக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் ஆசீர்வதித்து ஏசப்பாவும் கடந்து சென்றார். ஆகவே நாம் நினைக்கிறது போல இயேசு கிறிஸ்து தான் நேரடியாக வருவார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எப்படி வருவார் இயேசு கிறிஸ்து? இதற்கான வசனம் எங்கே இருக்குது? இப்படித்தான் வருவாருங்கிறதுக்கான வசனம் எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் தான். அருமையான பதவிப்பா. எங்கே இருக்குது? மத்தையிலையா? வாசி பார்ப்போம். மத்தையில வாசி. ஏன் பையன் சொல்லிட்டாப்பா அருமையா. மத்தையில சொல்லி சொல்லுப்பா ராஜா. வாசிங்க. எபிரேயர் 13:2. எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. தேவதூதரையும் அனுசரித்தது உண்டு, தேவனையும் உபசரித்ததும் உண்டு. ஆகவே நம்ம வந்துட்டு தேவதூதர்னா எப்படி இருப்பாங்க? தேவதூதர்னா எப்படி இருப்பாங்க? யார் பார்த்தது? சினிமாவெல்லாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்படியே வெண்வஸ்திரம் தரித்து ஒரு அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி வரமாட்டாங்க. நம்ம பார்த்தது போல் எப்படி வருவாங்க? வஸ்திரம், கிழிந்த வஸ்திரம் போட்டவர்களாக இருப்பார்கள், பசியோடு இருப்பார்கள், அல்லது தாகத்தோடு இருப்பார்கள். கொடுத்தா அவங்கள நம்ம யாரை உபசரிச்சிருந்திருப்போம்? தேவ தூதர்களை உபசரித்திருப்போம். ஒருவேளை தேவனையே நாம் உபசரித்திருப்போம். ஆகவே இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நாம் நம்ம செபத்துக்கு நேராக கடந்து இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம். ஒன்றது வாசி. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே இருந்து எங்கே போகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்து எங்க போறாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு கைதியாக எருசலேமிலிருந்து இத்தாலியா தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். கொண்டு போகிற வழியில தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அப்போ அவர் யாராக இருக்கிறாரு? அவர் யாராக இருக்காரு? என்னப்பா கேட்குறீங்க, கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் ஒரு கைதியாக இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த கப்பல் சேதமாகி இவங்க மெலித்தா என்கிற தீவில் போய் விழுந்துட்டாங்க. அங்கே பாருங்க, குளிர்காயும்படி தீயை மூட்டி சில விறகுகளை அள்ளி அதில் போடும்போது அது வந்து ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது அந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கும் தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள்.
அவன் அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அப்பொழுது அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராதபடி கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது பாருங்க, இவர் கைதியாக கொண்டு போகப்படுகிற ஒரு மனுஷன் பவுல். இப்படியாப்பட்ட இந்த நெருக்கடியிலையும் கூட பாருங்க, அந்த தீவினுடைய முதலாளிக்கும் அந்த தீவில் இருந்தவர்களுக்கும் கர்த்தரை குறித்து அவர் என்ன செஞ்சாரு? வீட்டில் போய் பார்த்து பாருங்க, கர்த்தரை குறித்து அவர்களுக்கு பிரசங்கித்தார். கப்பல் சேதத்தை கப்பல்லே வந்து கர்த்தரை குறித்து அவர்களுக்கு அந்த அந்த கொடிதான அந்த புயல்லையும் கூட அவர் தைரியமாக இருந்து கப்பலில் இருந்த எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார். நீங்கள் இந்த 28ஆம் அதிகாரத்தை 27 நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த கப்பல் பயணத்தை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். ஆகவே கடைசி நாட்களில் பாருங்கள், அவர் இதில் இந்த பயணம்லாம் முடிஞ்சு இத்தாலியா தேசத்தில் போய் தனக்காக ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து தன்னை தேடி வருகிறவர்களுக்கு தேவ வசனத்தை அவர்களுக்கு உபதேசித்து அதோட முடிச்சு போச்சு. அப்போ இந்த உலகத்தை குறித்து நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கக்கூடாது. கடைசி வசனத்தை வாசிங்க. அதுலயே பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தனக்காக வாடகைக்கு பிடிக்கப்பட்டிருந்த வீட்டிலே அவர் தங்கியிருந்து அவரை பார்க்க வருகிறவர்களுக்கு என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை விசேஷத்தை அவர்களுக்கு போதித்தார். ஆகவே நாம் எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. நம்மை பார்க்க வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சொல்கிறோமா? சொல்கிறதில்ல. நம்ம பார்க்க வர்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோமா? அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வராட்டி பரவாயில்ல, நீங்கள் போட்ட விதை அதை பாருங்க. நீங்கள் ஏசு வந்தால் என்ன ஏண்டா மாப்பிள்ளை, உங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா, அக்கா தங்கச்சியா நல்லா இருக்காங்களா, நாடு நல்லா இருக்கா, மாலை மாறி பெஞ்சுதான், இதெல்லாம் பேசுறது. சொல்ல வேண்டியது என்னது? உங்களை தேடி வருகிறவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி, உங்களுடைய ரட்சிப்பை குறித்து, உங்களுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் போய் சொல்லுங்கள், உங்களை தேடி வருகிறவர்களுக்கும் சொல்லுங்கள். ஆகவே கர்த்தர் நம்மை ஒரு மார்க்கமாய் ஒரு பகுதியில் ஒரு திசையில் நம்மளை கொண்டு போகிறாருன்னா அதிலே ஒரு கண்டிப்பாக ஒரு காரியம் இருக்கும். ஆகவே நீங்கள் தைரியத்துடனே இருந்து தொடர்ந்து கர்த்தருக்குள் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பட்டமாக தகப்பனே, சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவரே சோத்திரம். இந்த நாட்களிலே பேசப்பா நீங்கள் எங்களோடு பேசுனீங்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்று நீங்கள் எங்களுக்கு சொன்னது போல் நாங்கள் நடந்து கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் எங்களை கொண்டு என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்களோ, எந்த பகுதியில் எங்களை கொண்டு நீங்கள் எங்களை வழிநடத்தி அங்குள்ள மக்களை வழிநடத்துவதற்கு சுத்தம் வச்சுருக்கீங்களோ எங்களை அப்படியே அங்கே வழி நடத்துங்க. வருகிற நாட்களிலும் நாங்கள் ஆண்டவர் இந்த பெஸ்டி காலேஜுக்கு அருகாமையில் இருக்கிற ஆண்டவரே இந்த ஞானபுரம் என்கிற பகுதியை கடந்து சென்று ஆண்டவரே இப்படி ஊழியத்தை நாங்கள் விரும்பியிருக்கிறதையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. இந்த பகுதியை ஆசீர்வதிங்க, இந்த பகுதியை ஆயத்தப்படுங்க, மக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. அநேகர் அந்த பகுதியில் நீங்கள் ரசிக்க வேணுமா உங்கள் சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் தாமே நீங்கள் ஆசீர்வதித்து பேசப்பா நீங்கள் வழிநடத்தி செல்வமாக செபிக்கிறோம். வந்திருக்கிறவங்க மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல சோதனையும் பாதுகாப்பை கண்ணடி காத்துக்கொள்ளுங்கள்.
வருகிற நாட்களிலே நாங்கள் செய்ய இருக்கிற காரியங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை கத்த சந்தித்து நீங்கள் வழிநடத்தி சொல்லணுமா சொல்லிக்கிறோம். மீண்டும் உங்கள் பாத்திரை தாழ்த்துக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரமும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உலகையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது உள்ள கர்த்தருடைய பிள்ளையார் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தம்மை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.